ஹஜரத் அபூ சயீத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அறையை விட்டு வெளியேறி எங்களிடம் வந்தாங்க. அந்த சமயம் நாங்கள் தஜ்ஜாலை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க, தஜ்ஜாலை விட உங்களுக்கு அதிகமாக பயத்தை உண்டாக்கும் காரியத்தை நான் சொல்லவா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம், யா ரசூலுல்லாஹ் அவசியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதற்கு நபி அவர்கள் சொன்னாங்க, அது மறைமுகமாக இணை வைக்கிறது. அதற்கு உதாரணம் என்னன்னா, ஒருவர் தொழுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். மற்றொரு மனிதர் தான் தொழுவதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக தனது தொழுகையை அலங்காரம் செய்கிறார். இந்த செயல் அவர் மறைமுகமாக இணை வைக்கிறதுக்கு சமமாகுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தொழுகையை அடுத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக தொழுகாமல் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம தொழுகையை முறையாக கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ்.